Daw University near Kanyakumari, the best emerging university in South India. அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த அம்பை இடைத்தேர்தலில் களமிறங்குகிறாரா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். அம்பை இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் களமிறங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கா? கட்சி வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் தற்போது 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீமான் போட்டியிடுவார் என்ற தகவல் முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை 6 சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் மற்றும் விராலிமலை என 6 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் இதுவரை தேர்தல் தேதி குறித்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஆயத்த பணிகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில அந்த தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் அத்தொகுதியில் போட்டியிடுப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி சசிதரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.